ஹாய், லாரி ஓட்ட போகலாமா? ஆமாம், இன்னைக்கு ஒரு லாரி ஆக்டிங் தான் ஒன்று வந்திருந்தது. என்னன்னா, சாத்தாங்குளத்தில் லாரியை வந்துட்டு லோட் பண்ணிட்டு உடங்குடி பக்கத்தில் அன்லோட் பண்ண சொல்லி சொன்னாங்க. என்ன லோடுனா, க்ரஷர் சொல்லுவாங்கல்ல, மண், அந்த லோடுக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நானும் வாரேன்னு சொல்லியிருந்தேன். லோடு சாத்தாங்குளம்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டும் சாத்தாங்குளத்தில் தான் இருக்கிறான். ஸோ அவனுக்கு கால் பண்ணி வரியாமாப்லான்னு கேட்டேன். அவனும் நானும் வாரேன்னு சொல்லிட்டான். அப்புறம் நானும் சாத்தாங்குளத்தில் போய் அவனை பிக் பண்ணிட்டு நேராக லோடு ஏற்றுற இடத்துக்கு போயிருந்தேன். கிளைண்ட்டு சொல்லும்போது மண் லோடு தானே, போய் ஏற்றிட்டு ஈஸியாக வந்துடலாம்னு நினச்சேன். நிஜமாவே லோடு ஏற்றுறது ரொம்ப ரிஸ்க் தாங்க. ஏன்னா லைனில் நின்று வரிசையாக தான் லோடை வந்துட்டு லோட் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் எடை போட்டு வெளியே வர்றதுக்கு அது ஒரு லைனு. கிட்டத்தட்ட அங்கேயே வந்துட்டு 2 hours 3 hours ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் யாருக்காவது ஆக்டிங் டிரைவர் வேணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோவை நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வழியாக கிளைண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. அது ஒரு சின்ன சந்து, அதுக்குள்ளே வண்டியை கொண்டு போகிறது அதுக்கு மேலே டஃப்பாகி போச்சு. ஒரு வழியாக வண்டியை ஸ்லோவாக எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. அப்புறம் கிளைண்ட்டும் எந்த இடத்துல மண்ணை தட்டணும்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்து தட்டி விட்டுட்டோம். அதெல்லாம் எங்களால் வீடியோவாக எடுக்க முடியல. அப்புறம் அகைன் வந்துட்டு எடுத்த இடத்துல வண்டியை கொண்டு விடுங்கன்னு சொன்னாங்க குவாரியிலேயே. நாங்களும் குவாரியை கொண்டு வண்டியை விட்டுட்டு கிளம்பிட்டோம். எனிவே இந்த வீடியோ எல்லாரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.